أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வந்தது. இதை குறித்து தப்ரி வரலாற்று நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் ஹப்பாப் பின் முன்சிர் அவர்கள் எழுந்து நின்று, அன்சார் கூட்டமே, நீங்கள் இந்த விவகாரத்தின் அதிகாரத்தை உங்களது கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இம்மக்கள் இப்போது உங்களுக்கு கீழே இருக்கிறார்கள், அதாவது முஹாஜிர்கள். எவருக்கும் உங்களை எதிர்க்க துணிவு இருக்காது. உங்களுடைய கருத்துக்கு எதிராக மக்கள் செயல்பட மாட்டார்கள். நீங்கள் கண்ணியமிக்கவர்களும் செல்வமிக்கவர்களும் எண்ணிக்கை மிக்கவர்களும் ஆற்றலும் கம்பீரமும் உள்ள அனுபவசாலிகளும் போராளிகளும் துணிவு மிக்கவர்களும் வீரர்களும் ஆவீர்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றனர். இப்போது நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டாம். இல்லையெனில் உங்களது கருத்து உங்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். உங்களுடைய விவகாரம் உங்கள் மீதே திரும்பிவிடும். ஆகவே இவர்கள் இவ்விஷயத்தை மறுத்தால், அதாவது குறைஷிய முஹாஜிர்கள், இப்போது நீங்கள் கேட்டறிந்த இவ்விஷயத்தை மறுத்தால், நம்மில் இருந்து ஓர் அமீர் இருப்பார், அவர்களில் இருந்து ஓர் அமீர் இருப்பார் என்று கூறுங்கள் என்றார். இதை கேட்ட ஹசரத் உமர் அவர்கள், இது சாத்தியமற்றது. இரு வாள்கள் ஓர் உரையில் இருக்க முடியாது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அரேபியர்களின் நபி உங்களை தவிர இன்னொரு கோத்திரத்தை சார்ந்தவராக இருக்கும்போது அவர்கள் உங்களை அமீராக ஆக்க ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அரேபியர்களின் விவகாரம் அவர்களின் பொறுப்பில் விடப்பட்டால் அவர்கள் ஒப்புக்கொள்வதில் இந்த தடையும் இருக்காது. அதாவது எவர்களிடத்தில் நுபுவத் இருந்ததோ அவர்களில் இருந்தே அவர்களின் அமீரும் இருக்க வேண்டும். இவ்வகையில் அரேபியர்களின் எவரேனும் அவருடைய தலைமைத்துவத்தை ஒப்புக்கொள்வதை மறுத்தால் அவருக்கு எதிராக நம்மிடம் தெளிவான சான்றும் தெளிவான உண்மையும் இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சி மற்றும் தலைமைத்துவம் குறித்து எவர் நம்மை எதிர்ப்பார்? நாங்கள் தான் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நண்பர்களும் குடும்பத்தினர்களும் ஆவோம். எவர் மூடராக இருப்பாரோ அல்லது பாவியாக இருப்பாரோ அல்லது தன்னைத்தானே அழிவில் போட்டுக்கொள்வாரோ அவரை தவிர வேறு எவரும் இந்த ஆலோசனையை மறுக்க மாட்டார் என்று கூறினார்கள். ஹப்பாப் பின் முன்சிர் அவர்கள், அன்சார் கூட்டமே, நீங்களே இவ்விவகாரத்திற்கான தீர்வை பாருங்கள். இந்த நபருடைய பேச்சையோ அல்லது இவருடன் இருப்பவர்களின் பேச்சையோ ஒருபோதும் ஒப்புக்கொள்ள வேண்டாம். இவர்கள் உங்களுடைய பங்கையும் உண்ண விரும்புகிறார்கள். இவர்கள் நம்முடைய கருத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் இவர்கள் அனைவரையும் நமது பகுதிகளில் இருந்து வெளியேற்றி விடுங்கள். எல்லா விவகாரத்தின் கடிவாளத்தையும் உங்கள் கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இறைவன் மீது ஆணையாக இந்த தலைமைத்துவத்திற்கு நீங்கள் அதிக தகுதியுடையவரும் பொருத்தமானவர்களும் ஆவீர்கள். ஒருபோதும் கட்டுப்படக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்தவர்களை இந்த மார்க்கத்திற்கு கட்டுப்படக்கூடியவர்களாக உங்களுடைய வாள்கள் தான் மாற்றின. இந்த அனைத்து விவகாரத்தின் தீர்வின் பொறுப்புகளை நான் என் தலையில் சுமந்து கொள்கிறேன். ஏனென்றால் நான் இதனுடைய முழு அனுபவசாலியாக உள்ளேன். இதற்கு தகுதியானவனும் ஆவேன். இறைவன் மீது ஆணையாக, நீங்கள் விரும்பினால் நான் இதை தரம் வாரியாக பிரித்து இதற்கான தீர்ப்பை கூறுவேன் என்றார். ஹஜ்ரத் உமர் அவர்கள், நீங்கள் இவ்வாறு செய்தால் அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான் என்று கூறினார்கள். ஹப்பாப் கூறினார், நாங்கள் அல்ல, நீங்கள் தான் கொல்லப்படுவீர்கள் என்றார். ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில், அன்சாரின் கூட்டமே, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எல்லோரையும் விட முதலில் நீங்கள் மார்க்கத்திற்கு உதவி ஒத்துழைப்பு வழங்கினீர்கள். எல்லோரையும் விட முதலில் இதில் மாற்றத்தையும் வேறுபாட்டையும் ஏற்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று கூறினார்கள். இதை கேட்ட பஷீர் பின் சாத் அவர்கள், அன்சார் கூட்டமே, முஷ்ரிக்குகளுடன் ஜிஹாது செய்யும் நட்பேரும் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆரம்ப காலத்தில் தொண்டு செய்யும் நல்வாய்ப்பும் நமக்கு கிடைத்துள்ளது. அதன் மூலம் நமது நோக்கம் எதுவாக இருந்தது என்றால், நமது இறைவனின் விருப்பமும் நமது
நபிக்கு கட்டுப்படுதல் மட்டுமே ஆகும். பிறரின் மீது நமது மேன்மையை நிரூபிக்க நினைப்பது நமக்கு பொருத்தமானதல்ல. நாம் இதன் மூலமாக உலகின் எந்த ஒரு லாபத்தையும் விரும்பவில்லை. இந்த விஷயத்தில் நம்மீது அல்லாஹ்வின் பேருபகாரம் உள்ளது. கவனமாக கேளுங்கள். சந்தேகத்திற்கிடமின்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியர்களை சார்ந்தவராக இருந்தார்கள். ஆகவே அன்னாருடைய சமுதாயம் இந்த தலைமைத்துவத்திற்கு அதிக தகுதியுடையதும் பொருத்தமானதும் ஆகும். நான் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நாம் இவ்விவகாரத்தில் அவர்களுடன் ஒருபோதும் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டேன். அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், அவர்களை எதிர்க்க வேண்டாம். இந்த விவகாரத்தில் அவர்களுடன் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டாம் என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் ஹசரத் உமர் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. சுனன் குப்ரா லி நசாயில் இவ்வாறு வருகிறது. சகீஃபா பனு சாயிதாவில் ஓர் அமீர் எங்களிலிருந்து இருப்பார், ஓர் அமீர் உங்களிலிருந்து என அன்சார் கூறியபோது ஹசரத் உமர் அவர்கள் பேசினார்கள். இது ஏற்கனவே கூறப்பட்டது போன்று ஓர் உரையில் இரு வாள்கள் ஒன்று சேர முடியாது, அது சரியான விஷயமல்ல என்று கூறியவாறு ஹசரத் அபுபக்கர் அவர்களின் கையை பிடித்து இந்த 3 சிறப்புகள் யாரிடம் உள்ளன என்று கேட்டார். இது யக்கூலு லி சாஹிபிஹி லா தஹசன் இன்னல்லாஹ மானா, அதாவது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழரிடம் கவலைப்படாதீர், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று கூறினார்கள். இதுஹுமா ஃபில் கார், அதாவது அவர்கள் இருவர் குகையில் இருந்தனர். அவர்கள் இருவர் என்பவர் யார்? பிறகு ஹசரத் உமர் அவர்கள் லா தஹசன் இன்னல்லாஹ மானா, அதாவது கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமின்றி வேறு எவருடன் இறைவன் இருந்தான்? ஹசரத் அபூபக்கரை தவிர வேறு யாருடன் இருந்தான் அல்லது வேறு யாருடன் இருக்கின்றான் என்று கேட்டுவிட்டு ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவரிடம் பையத் செய்து ஹசரத் அபூபக்கரை தவிர வேறு யாருடன் இருந்தான் அல்லது வேறு யாருடன் இருக்கின்றான் என்று கேட்டுவிட்டு ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களும் பையத் செய்து விட்டார்கள். பிறகு மக்களை பார்த்து நீங்களும் பையத் செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஆகவே மக்கள் பையத் செய்தார்கள். ஹசரத் உமருக்கு பிறகு ஹசரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் மற்றும் ஹசரத் பஷீர் பின் சாத் ஆகியோர் பையத் செய்தனர். இவ்வாறு அனைத்து அன்சாரும் ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் பையத் செய்தனர். இந்த பையத்து இஸ்லாமிய இலக்கியங்களில் பையத்தை சகீஃபா என்றும் பையத்தை ஹாசா என்றும் பிரசித்தி பெற்றிருக்கிறது. சில அறிவிப்புகளில் ஹசரத் சஅத் பின் உபாதா அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் பையத் செய்யவில்லை என்ற குறிப்பு காண கிடைக்கிறது. ஆனால் சில அறிவிப்புகளிலிருந்து தெரிவது என்னவென்றால் அவர்களும் மற்ற அன்சாருடன் பையத் செய்து விட்டார்கள் என்று வந்துள்ளது. உதாரணமாக தபரி வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளதாவது, முழு சமுதாயமும் வரிசையாக ஹசரத் அபூபக்கரிடம் பையத் செய்தது, ஹசரத் சாரும் பையத் செய்தார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகுள்ள ஹிலாஃபத்தை குறித்து எடுத்துரைத்தவாறு ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹிலாஃபத் தோன்றியது. அது எவ்வளவு மகத்தான முறையில் நிலைபெற்றது. அன்னாருடைய மரணத்திற்கு பிறகு ஹசரத் அபூபக்கர் கலீஃபாவாக ஆனார்கள். ஒரு கலீஃபா தங்களில் இருந்தும் ஒரு கலீஃபா முஹாஜிர்களில் இருந்தும் இருக்க வேண்டும் என அன்சார் விரும்பினர். இதை கேட்டவுடனேயே ஹசரத் அபூபக்கர், ஹசரத் உமர் மற்றும் சில சஹாபிகள் அன்சார் கூடியிருந்த இடத்திற்கு சென்றடைந்தார்கள். 2 கலிஃபா என்ற பேச்சை தவிர பிரிவினையால் இஸ்லாம் முன்னேற முடியாது. எவ்வாறு இருப்பினும் ஒரு கலிஃபா தான் இருப்பார். நீங்கள் பிரிவினையை ஏற்படுத்தினால் உங்களுடைய அமைப்பு சிதறண்டு போகும், உங்களுடைய கண்ணியங்கள் முற்று பெற்றுவிடும், அரேபியர்கள் உங்களை துண்டு துண்டாக ஆக்கிவிடுவார்கள். நீங்கள் இவ்விஷயம் குறித்து பேச வேண்டாம் என்று அவர்களுக்கு அன்னார் எடுத்து கூறினார்கள். சில அன்சார் அன்னாருக்கு எதிராக சான்றுகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தனர். ஹசரத் உமர் கூறுகிறார்கள், அபூபக்கருக்கு பேச வராது, நான் அன்சாருக்கு முன்னால் பேசுவேன் என்று நான் நினைத்து கொண்டேன். ஆனால் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் சொற்பொழிவாற்றிய போது எனது சிந்தையில் இருந்த அந்த அனைத்து சான்றுகளையும் எடுத்து வைத்து விட்டார்கள். அதை விடவும் அதிகமான சான்றுகளை எடுத்து வைத்தார்கள். இதை கண்டு இன்று இந்த கிழவன் என்னை முந்திக் கொண்டான் என்று எனது உள்ளத்தில் நான் கூறினேன். பிறகு இறுதியில் அல்லாஹ்வின் அருள் இந்த அளவுக்கு கிடைத்தது என்றால் அன்சாரில் சிலர் எழுந்து நின்று ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறியது அனைத்தும் சரியானது, மக்காவாசிகளை தவிர வேறு எவருக்கும் அரேபியர்கள் கட்டுப்பட மாட்டார்கள் என்று கூறினார். பிறகு ஒரு அன்சாரி உணர்ச்சி வசப்பட்டு, என்னுடைய சமுதாயமே, அல்லாஹ் இந்நாட்டில் தம் ஒரு தூதரை அனுப்பினான், அவருடைய உறவினர்கள் அவரை தம் நகரில் இருந்து வெளியேற்றிய போது நாம் அவருக்கு நம் வீடுகளில் இடமளித்தோம். அவர் மூலமாக இறைவன் நமக்கு கண்ணியம் வழங்கினான். மதினாவாசிகளான நாம் அறியப்படாமல் இருந்தோம், இழிவடைந்தவர்களாக இருந்தோம். ஆனால் அந்த தூதரின் காரணமாக நாம் கண்ணியம் பெற்றோம், பிரசித்தி அடைந்தோம். நமக்கு கண்ணியம் கொடுத்த அந்த விஷயமே நமக்கு போதுமானது என நீங்கள் கருதி கொள்ளுங்கள். அதிக பேராசை கொள்ள வேண்டாம், அதனால் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கூறினார். அப்போது ஹசரத் அபூபக்கர் அவர்கள்,
பாருங்கள், ஹிலாஃபத்தை ஏற்படுத்துவது அவசியமாகும். நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவரை ஹலீஃபாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஹலீஃபாவாக ஆக வேண்டும் என எனக்கு எவ்வித விருப்பமும் கிடையாது. அபு உபைதா பின் ஜர்ராஹ் இங்கு உள்ளார். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை இந்த சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர் என்று அவருக்கு பட்டப்பெயர் வழங்கியுள்ளார்கள். நீங்கள் அவரிடம் பைய செய்யுங்கள். அடுத்து உமர் இருக்கிறார். இவர் இஸ்லாத்திற்கு ஓர் உருவிய வாளை போன்றவர். நீங்கள் அவரிடம் பைய செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் அபுபக்கரை பார்த்து, அபுபக்கரே, இப்போது பேச்சை நிறுத்திக் கொள்ளுங்கள், கையை தாங்கள், எங்களிடம் பையத் வாங்குங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்களின் உள்ளத்திலும் அல்லாஹ் துணிவை உருவாக்கியிருந்தான். அன்னார் பையத் வாங்கினார்கள். சகிஃபா பனி சாயிதாவில் செய்யப்பட்ட பொது பையத் குறித்து மேற்கொண்டு எழுதப்பட்டுள்ளதாவது: ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் திங்கட்கிழமையன்று நிகழ்ந்தது. மக்கள் சகிஃபா பனி சாயிதாவில் ஹசரத் அபுபக்கர் சித்திக் அவர்களிடம் பைய செய்வதில் மூழ்கிவிட்டனர். பிறகு திங்கட்கிழமையின் எஞ்சியிருந்த நாளும் செவ்வாய்க்கிழமை காலையிலும் பள்ளிவாசலில் பொது பையத் நடந்தது. ஹசரத் அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிறார்கள், சகிஃபா பனி சாயிதாவில் பையத் நடந்து முடிந்துவிட்ட போது அடுத்த நாள் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஹசரத் உமர் அவர்கள் எழுந்து நின்று ஹசரத் அபுபக்கர் அவர்களுக்கு முன்னரே சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அன்னார் அல்லாவை புகழ்ந்துவிட்டு, மக்களே, நேற்று நான் உங்களிடம் இவ்வாறு பேசிவிட்டேன் என்று கூறினார்கள். அதாவது, ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கவில்லை என்று கூறினேன். நான் அதை பற்றி அல்லாஹ்வின் வேதத்தில் எந்த குறிப்பையும் காணவில்லை. அவ்வாறே ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எனக்கு அதை குறித்து எந்த வசியத்தும் செய்யவில்லை. ஆகவே ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் விவகாரத்திற்கு நிச்சயமாக ஏதேனும் ஏற்பாடு செய்வார்கள் என்று நான் நினைத்திருந்தேன் என கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், நாம் முதலில் இறந்து போவோம் என கருதினேன். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மில் இறுதியாக இருப்பார்கள் என நினைத்தோம். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதன் மூலமாக அல்லாஹ் நேர்வழியை வழங்கினானோ சந்தேகத்திற்கிடமின்றி அதை அல்லாஹ் உங்களிடம் விட்டுள்ளான். நீங்கள் அதை உறுதியாக பிடித்து கொண்டால் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேர்வழி வழங்கியது போல் அல்லாஹ் உங்களுக்கும் நேர்வழி வழங்குவான். அல்லாஹ் உங்களுடைய விவகாரங்களை எவ்வாறான ஒரு மனிதரின் கைகளில் ஒப்படைத்துள்ளான் என்றால் அவர் உங்கள் அனைவரையும் விட சிறந்தவர் ஆவார். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர் ஆவார். குகையில் இருந்த இருவரில் இரண்டாமவர் ஆவார். ஆகவே எழுந்து அவரிடம் பைய செய்யுங்கள் என்றார்கள். ஆகவே மக்கள் சகிஃபா பையத்துக்கு பிறகு ஹசரத் அபூபக்கரிடம் பைய செய்தார்கள். ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் பொது பையத் தினத்தில் ஒரு ஹுதுபா கொடுத்தார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு, மக்களே, நிச்சயமாக நான் உங்களை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ளேன். ஆனால் நான் உங்களில் அனைவரையும் விட மிகச் சிறந்தவன் கிடையாது. நான் நல்ல பணியை செய்தால் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். நான் கோணல் தன்மையை மேற்கொண்டால் என்னை நேராக்கி விடுங்கள். உண்மை என்பது அமானிதமாகும். பொய் என்பது ஏமாற்றுதல் ஆகும். பிறரிடமிருந்து ஒருவருடைய உரிமையை பெற்றுக் கொடுக்காத வரையிலும் உங்களில் பலவீனமாக இருப்பவர் கூட என்னை பொறுத்தவரை ஆற்றல் உடையவர் ஆவார். ஒருவரிடமிருந்து பிறரின் உரிமைகளை வாங்கி கொடுக்காத வரையிலும் உங்களில் வலிமையாக இருப்பவர் கூட என்னை பொறுத்தவரை பலவீனமானவர் ஆவார். இன்ஷா அல்லாஹ். எந்த சமுதாயம் அல்லாஹ்வின் வழியில் ஜிஹாதை விட்டுவிடுகின்றதோ அதை அல்லாஹ் இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி விடுகின்றான். எந்த சமுதாயத்தில் தீய செயல்கள் பரவி விடுகின்றதோ அல்லாஹ் அதை துன்பத்தில் மூழ்கடித்து விடுகின்றான். நான் அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுகிறேன் என்றால் நீங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள். நான் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்கிறேன் என்றால் எனக்கு கட்டுப்படுவது உங்கள் மீது கடமை இல்லை. இப்போது தொழுகைக்காக எழுந்து நில்லுங்கள். உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் கருணை காட்டுவானாக என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் ஹசரத் அலி அவர்கள் பையத் செய்தது குறித்து பல்வேறு விஷயங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தப்ரி வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளதாவது: ஹபீபின் அபு சாபித் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, ஹசரத் அலி அவர்கள் தம் வீட்டில் இருக்கும்போது அவரிடம் ஒருவர் வந்து ஹசரத் அபூபக்கர் அவர்கள் பையத்து வாங்க வருகை தந்துள்ளார்கள் என்று கூறினார். ஹசரத் அலி அவர்கள் மேல் சட்டை அணிந்திருந்தார்கள். கீழ் சட்டை அணிந்திருக்காத நிலையில் உடனே வெளியே வந்தார்கள். அவர்கள் போர்வை கூட பொறுத்திருக்கவில்லை. இதன் காரணமாக தாமதமாவதை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவரிடம் பையத் செய்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு அருகில் ஹசரத் அலி அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள். பிறகு அவர்கள் தம் ஆடையை கொண்டு வர செய்து அதை அணிந்து கொண்டார்கள். பிறகு அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களின் சபையிலேயே அமர்ந்திருந்தார்கள். ஹசரத் அலி அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் பையத் செய்தது பற்றி பல்வேறு அறிவிப்புகள் காண கிடைக்கின்றன. சில அறிவிப்புகளில் ஹசரத் அலி அவர்கள் 6 மாதங்கள் வரை பையத் செய்யவில்லை என்றும்,
ஹசரத் ஃபாத்திமாவின் மரணத்திற்கு பிறகு பையத் செய்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. சில அறிவிப்புகளில் ஹசரத் அலி அவர்கள் முழுமையான விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் உடனே ஹசரத் அபுபக்கர் அவர்களிடம் பையத் செய்ததாக கூறப்பட்டுள்ளன. ஹசரத் அபு சயீத் குஸ்ரி அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, முஹாஜிர்கள் மற்றும் அன்சார் ஆகியோர் ஹசரத் அபுபக்கர் அவர்களிடம் பையத் செய்து முடித்தபோது அன்னார் உரை மேடையில் ஏறினார்கள். அங்கு சென்று மக்களை பார்த்தபோது அவர்களிடையே ஹசரத் அலி அவர்கள் தென்படவில்லை. ஹசரத் அபுபக்கர் அவர்கள் ஹசரத் அலியை குறித்து விசாரித்தார்கள். அப்போது அன்சாரில் சிலர் சென்று ஹசரத் அலி அவர்களை அழைத்து வந்தனர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையினுடைய சகோதரின் மகனும் அன்னாரது மருமகனுமான அலியே, நீங்கள் முஸ்லிம்களுடைய ஆற்றலை உடைக்க விரும்புகிறீரா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலீஃபாவே, என் மீது நீங்கள் பிடியை இருக்க வேண்டாம் என்று ஹசரத் அலி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் ஹசரத் அபுபக்கரிடம் பைய செய்து விட்டார்கள். அல்லாமா இப்னு கசீர் கூறுகிறார்கள், ஹசரத் அலி பின் அபி தாலிப் அவர்கள் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு முதல் நாளிலோ அல்லது அடுத்த நாளிலோ ஹசரத் அபுபக்கர் அவர்களிடம் பைய செய்தார்கள். ஆக இதுவே உண்மையாகும். ஏனென்றால் ஹசரத் அலி அவர்கள் ஹசரத் அபுபக்கர் அவர்களை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. ஹசரத் அபுபக்கர் அவர்களுக்கு பின்னால் தொழுவதையும் அவர்கள் விட்டுவிடவில்லை. ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் ஆரம்பத்தில் ஹசரத் அபுபக்கர் அவர்களிடம் பைய செய்யவும் காலதாமதம் செய்தார்கள். ஆனால் ஒருமுறை வீட்டிற்கு சென்ற பிறகு இன்னவாயிற்று என்று இறைவனை அறிவான், தலைப்பாகை கூட அணியாமல் உடனே தொப்பியை மட்டும் அணிந்து கொண்டு பைய செய்வதற்காக அவர்கள் வந்து விட்டார்கள். பிறகு தலைப்பாகையை வரவழைத்தார்கள். அவருடைய உள்ளத்தில் இது பெரும் பாவம் என்ற சிந்தனை தோன்றியிருக்கலாம். ஆகவேதான் விரைவாக புறப்பட்டார்கள். தலைப்பாகை கூட அணியவில்லை, தொப்பியை அணிந்து கொண்டு பைய செய்ய வந்துவிட்டார். அதன் பிறகு தலைப்பாகையை கொண்டு வர சொன்னார்கள். ஹசரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள், அன்னார் மக்காவின் ஒரு சாதாரண வியாபாரியாக இருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றியிருக்காவிட்டால் அந்நிலையில் மக்காவின் வரலாறு எழுதப்பட்டிருக்கும் போது அபூபக்கர் என்பவர் அரேபியாவின் ஒரு கண்ணியமான நம்பிக்கைக்குரிய வியாபாரியாக இருந்தார் என வரலாற்றாசிரியர்கள் அன்னாரை குறித்து எழுதியிருப்பார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதன் காரணமாக அபூபக்கர் அவர்களுக்கு எவ்வாறான அந்தஸ்து கிடைத்துள்ளது என்றால், இன்று முழு உலகமும் மரியாதை மற்றும் கண்ணியத்துடன் அன்னாரின் பெயரை உச்சரிக்கின்றது. ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்த போது ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஸ்லிம்கள் தம் கலிஃபாவாகவும் அரசராகவும் ஆக்கிய போது இந்த செய்தி மக்காவையும் சென்றடைந்தது. ஒரு சபையில் பலர் அமர்ந்திருந்தனர். அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களின் தந்தை அபு கஹாஃபா அவர்களும் இருந்தார்கள். அபூபக்கர் அவர்களின் கையில் மக்கள் பைய செய்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் இந்த செய்தியை அவர்களால் நம்ப இயலவில்லை. செய்தியை தெரிவித்த அந்த நபரிடம், நீங்கள் எந்த அபூபக்கரை பற்றி கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் உங்களுடைய மகன் அபூபக்கரை பற்றி தான் கூறுகிறேன் என்று அந்த நபர் கூறினார். ஹசரத் அபூபக்கர் அவர்களின் தந்தை அரேபியாவில் ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயரையும் எடுத்து கூறி, இவர்களும் அபூபக்கரிடம் பைய செய்து விட்டார்களா என்று கேட்டார்கள். அனைவரும் ஒருமித்த மனதோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தம் ஹலீஃபாவாகவும் அரசராகவும் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்று அந்த நபர் கூறியபோது அபு கஹாஃபா அவர்கள் தமையும் அறியாமல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கூறினார். அதாவது, இறைவனை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய உண்மையான தூதர் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்றார். ஹசரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், அபு கஹாஃபா அவர்கள் நீண்ட காலமாக முஸ்லிமாக இருந்தார்கள். அவர் முன்பே ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பைய செய்திருந்தார். அவர்கள் மீண்டும் கலிமா கோரி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவத்தை ஒப்புக்கொண்டது எதனால் என்றால், ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கலிஃபாவாக ஆனபோது அவர்களின் கண்கள் திறந்து விட்டன. இது இஸ்லாத்தின் உண்மைக்கு மிக பெரும் சான்றாகும். ஏனென்றால், எனது மகனுடைய கையில் முழு அரேபியாவும் ஒன்றுபடும் அளவுக்கு என்னுடைய மகனுக்கு ஏது அந்தஸ்து என அவர் புரிந்து கொண்டார். ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு இடத்தில் இந்த சம்பவத்தை இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். பாருங்கள், ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நிலை இஸ்லாத்திற்கு முன்பு எவ்வாறு இருந்தது. அன்னார் ஹலீஃபாவாக ஆனபோது அன்னாருடைய தந்தை அப்போது உயிருடன் இருந்தார்கள். அப்போது ஒருவர் அன்னாரின் தந்தையிடம் சென்று, வாழ்த்துக்கள், அபூபக்கர் ஹலீஃபாவாக ஆகிவிட்டார் என்று கூறினார். எந்த அபூபக்கர் என்று அவர் கேட்டார். உங்களுடைய மகன் என்று அந்த நபர் கூறினார். அதற்கு பிறகும் அவருக்கு நம்பிக்கை வரவில்லை. வேறு யாராவது இருப்பார் என்று கூறினார். ஆனால் அபு கஹாஃபா அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டப்பட்ட போது அவர் அல்லாஹு அக்பர் என்று கூறியவாறு
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவமும் எத்துணை உயர்ந்ததாக உள்ளது. அபு கஹாஃபாவின் மகனை அரேபியர்கள் தம் தலைவராக ஒப்புக்கொண்டார்கள் என்று கூறினார். சுருக்கமாக, உலகில் எந்த ஒரு மகத்துவத்தையும் கொண்டிராத அந்த அபூபக்கர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எந்த அளவுக்கு கண்ணியம் பெற்றார் என்றால், இப்போதும் கூட லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் தம்மை அன்னாருடன் இணைத்து கூறுவதில் பெருமை கொள்கின்றனர். ஹஜ்ரத் முதலாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் எவருடைய உபகாரத்தையும் தன் மீது வைத்துக் கொள்வதில்லை என்பதை உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த அளவு ஒருவர் இறைவனுக்காக கொடுக்கிறாரோ அதை விட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மடங்கு அதிகமாக இறைவன் அவருக்கு கொடுத்து விடுகின்றான். பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் ஒரு சாதாரண வீட்டை துறந்தார்கள். ஆனால் இறைவன் அவருக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் வழங்கினான் என்றால், அதற்கு பகரமாக ஒரு அரசாங்கத்திற்கு அவரை எஜமானராக ஆக்கிவிட்டான். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் கிலாஃபத்தை குறித்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனவு ஒன்றும் உள்ளது. அதை பற்றி இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு கனவில் நான் கிணற்றுக்கருகே நிற்கின்றேன். கப்பியில் இணைக்கப்பட்ட பாத்திரத்தின் மூலமாக தண்ணீர் இறைக்கிறேன். அப்போது அபூபக்கர் வந்தார். அவர் 1 அல்லது 2 முறை அந்த பாத்திரம் மூலம் தண்ணீர் இறைத்தார். அவர் இறைப்பதில் பலவீனம் தென்பட்டது. அல்லாஹ் அவருடைய பலவீனத்தை மறைப்பான், அவரை மன்னித்தருளுவான். பிறகு ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் வந்தார். அவர் பாத்திரம் பிறகு உமர் பின் ஹத்தாப் வந்தார். அந்த பாத்திரம் பெரிய பாத்திரமாக மாறிவிட்டது. உமர் அவர்களை போன்று வியத்தகு முறையில் செயலாற்றிய ஒரு மாபெரும் வீரரை நான் கண்டதில்லை. அவர் எந்த அளவு தண்ணீர் இறைத்தார் என்றால், மக்கள் அனைவரும் தாகம் தீர்த்து கொண்டனர். மேலும் தத்தமது இருப்பிடங்களுக்கு அவர்கள் சென்று அமர்ந்து விட்டனர். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு கனவும் உள்ளது. அதை குறித்து இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஒரு முறை கனவில் பார்த்தார்கள். அவர்களுடைய உடம்பில் ஏமன் தேசத்து போர்வையினுடைய உடை இருந்தது. ஆனால் அதன் முன்பகுதியில் 2 கரைகள் இருந்தன. ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இந்த கனவை எடுத்து கூறிய போது, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏமன் உடை என்பது உங்களுக்கு நல்ல சந்ததி கிடைக்கும் என்பதை குறிக்கும். 2 கரைகள் என்பது 2 வருட தலைமைத்துவம் ஆகும் என்றார்கள். அதாவது நீங்கள் 2 வருடம் முஸ்லிம்களின் ஆளுநராக இருப்பீர்கள் என்றார்கள். ஹிலாஃபத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுக்காக உதவித்தொகை நிர்ணயிக்கப்படுதல் தொடர்பாக இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹிலாஃபத்திற்கு பிறகு அன்னார் மதீனா சென்றார்கள். அங்கேயே தங்கிவிட்டார்கள். அன்னார் தம் விவகாரங்கள் குறித்து சிந்தித்தார்கள். இறைவன் மீது ஆணையாக வியாபாரம் செய்தவாறு மக்களின் விவகாரத்தை கவனித்துக் கொண்டால் அது சரியாக இருக்காது என புரிந்து கொண்டார்கள். இந்த தொண்டுக்காக போதுமான நேரமும் முழு கவனமும் தேவை. இங்கு என்னுடைய மனைவி மக்களுக்காகவும் சில தேவைகள் உள்ளன என்று கருதியவாறு அன்னார் வியாபாரத்தை விட்டுவிட்டார்கள். பைத்துல் மாலிலிருந்து தமக்காகவும் தம் வீட்டினர்களின் தேவைகளுக்காகவும் உதவித்தொகை வாங்க ஆரம்பித்தார்கள். அன்னாருடைய தனிப்பட்ட செலவினங்களுக்காக வருடத்திற்கு 6000 திர்ஹம் தொகை ஒப்புதல் செய்யப்பட்டது. ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவி மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் எந்த அளவு உதவித்தொகை தேவை இருந்ததோ அந்த அளவு மட்டுமே பைத்துல் மாலில் இருந்து நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் மரணம் நெருங்கிய போது அன்னார் தம் உறவினரிடம், நான் பைத்துல் மாலில் இருந்து வாங்கிய உதவித்தொகை அனைத்தையும் திரும்ப கொடுத்து விடுங்கள். அதை செலுத்துவதற்கு என்னுடைய இன்னின்ன நிலங்களை விற்றுக்கொள்ளுங்கள். இன்று வரை நான் எனக்காக செலவழித்த முஸ்லிம்களின் செல்வத்தை இந்த நிலத்தை விற்று செலுத்திவிடுங்கள் என கட்டளையிட்டார்கள். ஆகவே அன்னாருடைய மரணத்திற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹலீஃபாவாக ஆனபோது அந்த தொகை அவர்களிடத்தில் வந்தடைந்த போது அவர்கள் அழுதவாறு, அபூபக்கர் சித்திகே, நீங்கள் உங்களின் வாரிசுகளின் மீது மிக பெரும் சுமையை போட்டுவிட்டீர்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் முழு இஸ்லாமிய உலகுக்கும் அரசராக இருந்தார்கள். ஆனால் அவருக்கு அதனால் என்ன கிடைத்தது? மக்களின் பணத்திற்கு அவர் காவலனாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த பணத்தை தம் அதிகாரத்திற்குள் வைத்துக் கொள்ளவில்லை. சந்தேகத்திற்கிடமின்றி ஹஜ்ரத் அபூபக்கர் மிக பெரும் வியாபாரியாக இருந்தார். ஆனால் அவருடைய அதீத பழக்கம் என்னவென்றால், பணம் கிடைத்தவுடன் இறைவழியில் கொடுத்துவிடுவார்கள். ஆகவே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் நிகழ்ந்த போது அன்னார் ஹலீஃபாவாக ஆனபோது அன்னாரிடம் பணம் இருக்கவில்லை. ஹிலாஃபத்திற்கு மறுநாளே அன்னார் துணி முட்டையை சுமந்து கொண்டு வியாபாரத்திற்கு புறப்பட்டார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் வழியில் அன்னாரை சந்தித்தார்கள். என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். எவ்வாறாயினும் இறுதியில் நான் ஏதாவது உணவு உண்ணக்கூடியவனாக இருக்கிறேன் அல்லவா, நான் துணிகளை விற்கவில்லை என்றால் எங்கிருந்து உணவு உண்பேன் என்று கேட்டார்கள். நீங்கள் கூறுவது நடக்க முடியாது. நீங்கள் துணிகளை விற்று கொண்டிருந்தால்
ஹிலாஃபத்தின் பணியை யார் செய்வார்கள் என்று ஹசரத் உமர் அவர்கள் கேட்டார்கள். நான் இந்த வேலையை செய்யவில்லை என்றால் எவ்வாறு நான் செலவுக்கான ஏற்பாடு செய்வேன் என்று ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள். தாங்கள் பைத்துல் மாலில் இருந்து உதவி பணம் வாங்கிக் கொள்ளுங்கள் என ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள். இதை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது. பைத்துல் மாலில் எனக்கு என்ன உரிமை உள்ளது என்று ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள். மார்க்க பணி செய்வர்களுக்காக பைத்துல் மாலின் பணம் செலவழிக்கப்படலாம் என திருக்குரான் அனுமதி வழங்கியிருக்கும் போது தாங்கள் ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது என ஹசரத் உமர் அவர்கள் கேட்டார்கள். அதன் பிறகு பைத்துல் மாலில் இருந்து அவருக்குரிய உதவித்தொகை நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அந்த காலத்தை பொறுத்தவரை அந்த உதவித்தொகையால் உணவு, உடை ஆகியவற்றிற்கான தேவையை மட்டும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு அந்த உதவித்தொகை இருந்தது. ஹுலஃபாய் ராஷிதீனுடைய 4 கலிஃபாக்களில் ஹசரத் அபூபக்கர் அவர்களின் கிலாஃபத் காலம் குறுகிய காலமாக இருந்தது. ஏறக்குறைய 2.25 வருட காலகட்டமாக அது இருந்தது. ஆனால் இந்த குறுகிய காலகட்டம் ஹிலாஃபத் ராஷிதாவுடைய ஒரு முக்கிய காலமாகவும் பொன்னான காலகட்டமாகவும் இருந்தது. ஏனென்றால் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அனைவரையும் அதிக அபாயங்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்ள நேர்ந்தது. பிறகு இறைவனுடைய அசாதாரண உதவி ஒத்தாசைகள் மற்றும் அருள்களின் மூலமாக ஹசரத் அபூபக்கர் அவர்களின் முழுமையான துணிவு, வீரம், அறிவு மற்றும் அகப்பார்வை ஆகியவற்றின் காரணமாக கொஞ்ச காலத்திலேயே திகில் ஏற்படுத்திய அபாயகரமான அனைத்து மேகங்களும் நீங்கிவிட்டன. அனைத்து அச்சமும் அமைதியாக மாறிவிட்டன. கிளர்ச்சியாளர்களும் கலகம் செய்பவர்களும் எவ்வாறு நசுக்கப்பட்டனர் என்றால் ஹிலாஃபத்தின் தலைமைத்துவம் நிலையான உறுதியான அடித்தளங்களில் நிலை பெற்றுவிட்டது. ஹிலாஃபத்தின் தொடக்கத்தில் ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு எந்தெந்த அபாயங்களையும் துன்பங்களையும் எதிர்கொள்ள நேர்ந்தது என்றால் அதை குறித்து உம்முல் முமினீன் ஹசரத் ஆயிஷா அவர்களும் கூறியுள்ளார்கள். இதை எடுத்துரைத்தவாறு ஹசரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னார் கூறுகிறார்கள், எனது தந்தை கலீஃபாவாக ஆனபோது அல்லாஹ் அவர்களிடம் தலைமைத்துவத்தை ஒப்படைத்தான். ஆகவே ஹிலாஃபத்தின் ஆரம்பத்திலேயே எல்லாபுறமும் குழப்பங்களின் பேரலையையும் பொய் நபித்துவவாதிகளின் ஈடுபாடுகளையும் முனாஃபிக் முர்தத் ஆகியோரின் கிளர்ச்சிகளையும் கண்டபோது அன்னாரின் மீது எந்த அளவு சோதனைகள் விழுந்தன என்றால் அவை மலைகளின் மீது விழுந்திருந்தால் அவை மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்கும். அவை உடனடியாக தூள் தூளாகியிருக்கும். ஆனால் அன்னாருக்கு இறை தூதர்களைப் போன்று பொறுமை வழங்கப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கென்றால் அல்லாவின் உதவி வந்தடைந்தது. பொய் நபித்துவவாதிகள் கொல்லப்பட்டனர், முர்தர்கள் அழிக்கப்பட்டனர், குழப்பங்கள் நீக்கப்பட்டன, சோதனைகள் விலகி போயின, விவகாரம் தீர்க்கப்பட்டது, ஹிலாஃபத் உறுதி பெற்றது. நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ் சோதனையில் இருந்து காப்பாற்றினான். அவர்களின் அச்ச நிலையை அமைதியாக ஆக்கிவிட்டான். அவர்களுக்காக அவர்களின் மார்க்கத்தை உறுதிப்படுத்தினான். ஓர் உலகை உண்மையில் நிறைவேறச் செய்தான். குழப்பவாதிகளின் முகங்களை கருமையாக்கினான். தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினான். தன் அடியாரான ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு உதவி புரிந்தான். கிளர்ச்சி செய்யும் தலைவர்களையும் சிறைகளையும் அழித்து நிர்மூலமாக்கினான். காஃபிர்களின் உள்ளங்களில் எவ்வாறான திகிலை ஏற்படுத்தினான் என்றால் அவர்கள் தோல்வியுற்று விட்டார்கள். இறுதியில் அவர்கள் மனம் திருந்தி தௌபா செய்தார்கள். இதுவே கடும் தண்டனை வழங்கும் இறைவனின் வாக்குறுதியாகும். அவன் அனைத்து உண்மையாளர்களை விடவும் மேலான உண்மையாளன் ஆவான். ஹிலாஃபத்தின் வாக்குறுதி தன் அனைத்து சாத்தியக்கூறுகளுடனும் அடையாளங்களுடனும் ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவர்களிடத்தில் எவ்வாறு நிறைவேறியது என ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே 5 விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் விவகாரங்களையும் எதிர்கொள்ள நேர்ந்தது. நம்பர் 1, ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத் மற்றும் பிரிவின் வேதனை. ஹிலாஃபத் தேர்தல், உம்மத்தில் குழப்பங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளின் அச்சம் மற்றும் அபாயம். உசாமா அவர்களின் படையை அனுப்பி வைக்கும் விவகாரம். நம்பர் 4, முஸ்லிம்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஜகாத் கொடுக்க மறுத்தது மற்றும் மதினாவில் தாக்குதல் தொடுக்க விரும்பியது. வரலாற்றில் இதை ஜகாத் கொடுக்க மருத்துவரின் குழப்பம் என்று கூறப்பட்டுள்ளது. நம்பர் 5, முர்ததுகளின் குழப்பம். அதாவது கட்டுப்படாமல் கிளர்ச்சி செய்தவர்கள் பகிரங்கமாக போருக்காக அறிவிப்பு செய்துவிட்டார்கள். தம்மை தாமே நபி என்று கூறியவர்களும் இந்த கிளர்ச்சியில் இணைந்து விட்டார்கள். அச்சத்தின் இந்த அனைத்து நிலைகளிலும் சோதனைகள் மற்றும் குழப்பத்தை அளிப்பதில் ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ்வின் வழியில் அச்சத்தின் இந்த அனைத்து நிலைகளிலும் சோதனை குழப்பத்தை அளிப்பதில் ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வெற்றியை குறித்தும் அதன் விவரங்கள் குறித்தும் இனி எடுத்துரைக்கப்படும். ஆனால் அதற்கு முன்பாக நீதி நெறி தீர்ப்போராக தோன்றிய ஹசரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விளக்கமான ஒரு மேற்கோளை எடுத்து வைக்கின்றேன். அதில் ஹசரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களை ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதல் கலீஃபாவான யூஷா பின் நூன் அவர்களுடன் ஒப்பிட்டவாறு
ஹசரத் அபூபக்கர் அவர்கள் சந்திக்க நேர்ந்த விவகாரங்கள், சோதனைகள் மற்றும் அன்னாருக்கு கிடைத்த வெற்றிகள், முன்னேற்றங்கள் ஆகியவை குறித்து எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த வசனத்தின் மூலமாக இரண்டு இயக்கங்களின் ஒப்புமை நிரூபணமாகிறதோ, அதாவது மூசவிய ஹிலாஃபத்து தொடர் மற்றும் முஹம்மதிய ஹிலாஃபத்து தொடர் ஆகியவை, முஹம்மதிய நுபுவத்தின் ஹலிஃபாக்கள் மூசவிய நுபுவத்தின் ஹலிஃபாக்களுடன் ஒப்புமை கொண்டுள்ளனர் என்று திடமாகவும் உறுதியாகவும் நம்புகின்ற வகையில் இருக்கும் அந்த வசனம் யாதெனில், வஅதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸ்வாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம். அதாவது, நம்பிக்கை கொண்டு நற்செயல் ஆற்றுபவர்களை அவர்களுக்கு முன்பு கலிஃபாவாக ஆக்கியது போன்று இந்த பூமியில் அவர்களை கலிஃபாவாக ஆக்குவதாக இறைவன் வாக்குறுதி வழங்கியுள்ளான். போன்று என்ற சொல்லை கருத்தில் கொண்டவாறு நாம் பார்க்கும்போது, முஹம்மதிய கலிஃபாக்களுக்கும் மூசவிய கலிஃபாக்களுக்கும் உள்ள ஒப்புமைகளை காணும்போது அவ்விரண்டு இயக்கங்களின் கலிஃபாக்களுக்கு ஒப்புமைகள் இருப்பது அவசியமாகும் என நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியது வருகிறது. இந்த ஒப்புமைக்கான முதல் அடிக்கல்லை எடுத்து வைத்தவர் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். ஒப்புமையின் இறுதி முன் உதாரணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் முஹம்மதிய கலிஃபாக்களின் காத்தமான மசீஹ் ஆவார். இவர் முஹம்மதிய கிலாஃபத் தொடரில் அனைவரையும் விட இறுதியான கலிஃபா ஆவார். அனைவரையும் விட முதல் கலிஃபாவான ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூஷா பின் நூனுக்கு நிகரானவரும் அவருடைய ஒப்புமையும் ஆவார்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஹிலாஃபத்திற்காக இறைவன் தேர்ந்தெடுத்தான். அனைவரையும் விட அதிக அகப்பார்வையின் ஆன்மா அவரிடத்தில் ஊதினான். எந்த அளவுக்கு என்றால், ஈசா உயிருடன் இருக்கிறார் எனும் பொய்யான கொள்கையின் கஷ்டங்கள் ஹாத்தமுல் குலஃபாவான ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வர வேண்டியது இருந்தது. அந்த அனைத்து சந்தேகங்களையும் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுமையான பரிசுத்தத்துடன் தீர்த்து வைத்து விட்டார்கள். முந்தைய நபிமார்களின் மரணம் குறித்து கொள்கை கொண்டிருக்காத ஒரு நபர் கூட சஹாபிகளில் இருக்கவில்லை. ஹசரத் மூசாவின் மரணத்திற்கு பிறகு பனி இஸ்ராயேல் ஹசரத் யஷூபின் நூனுக்கு எவ்வாறு கட்டுப்பட்டார்களோ அதே போன்று எல்லா விவகாரத்திலும் அனைத்து சஹாபிகளும் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள். மூசா மற்றும் யஷூபின் நூன் ஆகியோருடன் இறைவன் இருந்தது போன்றே ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருடனும் இறைவன் இருந்தான். அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்தான். அதாவது, யூஷா பின் நூன் அல்லது யஷூ பின் நூன் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டு பேரும் ஒருவர்தான், ஒரே பெயர்தான். உண்மையில் இறைவன் யஷூ பின் நூனை போன்று ஹசரத் அபூபக்கர் அவர்களை எந்த அளவுக்கு அருளுக்குரியவராக ஆக்கினான் என்றால், எந்த ஒரு எதிரியும் அவரை எதிர்த்து நிற்க இயலவில்லை. ஹசரத் மூசாவின் முழுமை பெறாத பணியுடன் ஒப்புமை கொண்டிருந்த உசாமாவின் படையின் முழுமை பெறாத பணியை ஹசரத் அபூபக்கரின் கைகளால் முழுமைப்படுத்தினான். ஹசரத் யஷூ பின் நூனுடன் ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு இன்னும் ஒரு வினோதமான ஒப்புமை உள்ளது. அது என்னவென்றால், ஹசரத் மூசாவின் மரண செய்தி எல்லோரையும் விட முதலில் ஹசரத் யஷூ பின் நூனுக்கு கிடைத்தது. மூசா இறந்துவிட்டார். ஹசரத் மூசாவின் மரணம் குறித்து யூதர்கள் ஏதேனும் தவறிலோ அல்லது கருத்து வேறுபாட்டிலோ சிக்கிவிட வேண்டாம் என இறைவன் தாமதமின்றி யஷூவுடைய உள்ளத்தில் வகி இறக்கினான். யஷூவின் நூலில் முதல் பகுதியிலிருந்து இது தெரிய வருகிறது. இதே போன்று ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் நிகழ்ந்த போது ஹசரத் அபூபக்கர் அவர்கள் முழுமையான நம்பிக்கை வெளிப்படுத்தினார்கள். மேலும் அன்னாருடைய அருளுக்குரிய உடலில் முத்தமிட்ட பிறகு, தாங்கள் உயிருடன் இருந்தபோதும் தூய்மையானவராக இருந்தீர்கள், மரணித்த பிறகும் தூய்மையானவராக இருக்கிறீர்கள் என கூறினார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் குறித்து சில சஹாபிகளின் உள்ளத்தில் தோன்றியிருந்த சிந்தனைகளை ஒரு பொது கூட்டத்தில் திருக்குரான் வசனத்தின் மேற்கோளை எடுத்துரைத்து அந்த அனைத்து சிந்தனைகளையும் நீக்கினார்கள். ஹதீஸுகளை முழு கவனத்துடன் சிந்திக்காததன் காரணமாக சிலருடைய உள்ளங்களில் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருப்பதாக எழுந்த அந்த தவறான எண்ணத்தையும் வேருடன் பிடுங்கி எறிந்து விட்டார்கள். ஹசரத் யஷூ பின் நூன் அவர்கள் மார்க்கத்தின் கடும் எதிரிகளையும் பொய்வாதிகளையும் குழப்பவாதிகளையும் எவ்வாறு அழித்து விட்டார்களோ அவ்வாறே பல குழப்பவாதிகளும் பொய் நபித்துவவாதிகளும் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கைகளால் கொல்லப்பட்டனர். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்கட்டான நேரத்தில் வழியில் இறந்து விட்டார்கள். அப்போது பனி இஸ்ராயேல் கானானின் எதிரிகளை வெற்றி பெற்றிருக்கவில்லை. எவ்வளவோ குறிக்கோள்கள் எஞ்சியிருந்தன. சுற்றிலும் எதிரிகளின் குரல்கள் ஓங்கி இருந்தன. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அது இன்னும் அபாயகரமான காலமாக மாறிவிட்டது. அவ்வாறே நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஒரு அபாயகரமான காலம் உருவாகியிருந்தது. அரேபியாவின் பல பிரிவுகள் முர்த்ததாகியிருந்தன. சிலர் ஜகாத் கொடுப்பதை மறுத்துவிட்டிருந்தனர். பல பொய்
நபித்துவவாதிகள் தோன்றியிருந்தனர். இவ்வாறான நேரத்தில் ஒரு மிக பெரும் உறுதி படைத்த உளமும் நிலையான இயல்பும் திடமான ஈமானும் வீரமுள்ள துணிவுள்ள கலீஃபாவின் தேவையும் இருந்தது. அப்போது ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக நியமிக்கப்பட்டார்கள். அவர் கலீஃபாவாக ஆன உடனேயே பெரும் துன்பங்களை எதிர்கொள்ள நேர்ந்தார்கள். ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கூற்றுப்படி, என்னுடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலீஃபாவாக நியமிக்கப்பட்ட போது பல வகைப்பட்ட குழப்பங்களும் அரேபியர்களின் கிளர்ச்சியும் பொய் நபித்துவவாதிகளின் தோற்றமும் இவ்வாறான சோதனைகள் தோன்றின. அந்த துன்பங்கள் உள்ளத்தில் இறங்கின. அந்த துன்பங்கள் ஒரு மலை மீது விழுந்திருந்தாலும் அதுவும் கூட சாய்ந்திருக்கும், தூள் தூளாக ஆகியிருக்கும், மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்கும் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் இறைவனுடைய இயற்கை சட்டம் என்னவென்றால், இறை தூதருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய கலீஃபா நியமிக்கப்படும் போது துணிவு, தைரியம், உறுதிப்பாடு, அகப்பார்வை, உறுதியான உள்ளம் ஆகியவற்றின் ஆன்மா அவரிடத்தில் ஊதப்படும். உதாரணமாக யெஷூவி நூலில் முதல் பகுதியில் 6ஆம் வசனத்தில் ஹஸ்ரத் யெஷூவை பார்த்து அல்லாஹ் உறுதியாகிவிடு, மேலும் துணிந்து செயல்படு என்று கூறியுள்ளான். அதாவது மூசாவோ இறந்துவிட்டார், ஆகவே இப்போது நீர் உறுதியாகிவிடு என்று கூறினார். இதே கட்டளை ஷரியத் அடிப்படையில் அல்லாமல் இறை நியரியின் தோற்றத்தில் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களின் உள்ளத்திலும் இறங்கியது. பொருந்தி போகின்ற மற்றும் ஒப்புமை பெற்றுள்ள சம்பவங்களில் இருந்து தெரிவது என்னவென்றால், அபூபக்கர் பின் கஹாஃபாவும் யெஷூ பின் நூன் அவர்களும் ஒருவரே ஆவார்கள். ஹிலாஃபத்தின் ஒப்புமைகள் இந்த இடத்தில் தெளிவாக தமது பொருத்தத்தை காட்டிவிட்டன. இது எதற்காக என்றால், இரண்டு நீண்ட தொடர்களில் உள்ள பரஸ்பர ஒப்புமைகளை பார்க்கக்கூடியவர்களிடத்தில் உள்ள இயல்பான பழக்கம் என்னவென்றால், ஆரம்பத்தை பார்ப்பார்கள் அல்லது இறுதியை பார்ப்பார்கள். அந்த இரு தொடர்களுக்கும் இடையிலான நடுப்பகுதியின் ஒப்புமைக்கான ஆராய்ச்சியும் ஆய்வும் நீண்ட காலம் எடுத்துக்கொள்கிறது. ஆகவே நடுப்பகுதியை காண வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கின்றனர். ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டு முடிவு செய்து விடுகின்றனர். ஆகவே யெஷூ பின் நூன் மற்றும் ஹஸ்ரத் அபூபக்கர் ஆகிய இருவரும் ஹிலாஃபத்தின் முதல் தொடராக இருக்கின்றனர். அவ்வாறே மரியமின் மகன் ஈசா மற்றும் இந்த உம்மத்தின் வாக்களிக்கப்பட்ட மசி ஆகிய இருவரும் ஹிலாஃபத் தொடரின் இறுதியாக இருக்கின்றனர். ஆகவே இறைவன் இந்த பொருத்தத்தின் அடிப்படையில் இந்த இரு ஒப்புமைகளையும் பிரகாசமானதாகவும் தெளிவானதாகவும் காட்டிவிட்டான். யெஷூ மற்றும் அபூபக்கர் ஆகியோருக்கிடையில் எந்த அளவுக்கு ஒப்புமைகளை வைத்துவிட்டான் என்றால், அவ்விருவரும் ஒரே இருப்பை போன்று உள்ளனர் அல்லது ஒரே மணிக்கல்லின் இரு துண்டுகளாக உள்ளனர். ஹஸ்ரத் மூசாவின் மரணத்திற்கு பிறகு பனி இஸ்ராயில் யூஷா பின் நூன் அவர்களின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு விட்டனர். எவ்வித கருத்து வேறுபாடும் கொள்ளவில்லை. அனைவரும் தம் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தியது போன்று ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சம்பவம் ஏற்பட்டது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரிவினால் அனைவரும் கண்ணீர் வடித்து உளப்பூர்வமாக ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களின் கிலாஃபத்தை ஏற்றுக்கொண்டனர். சுருக்கமாக ஹஸ்ரத் யெஷூ பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒப்புமை எல்லா விதத்திலும் நிரூபணமாகிவிட்டது. ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டியது போன்று இறைவன் ஹஸ்ரத் யெஷூ பின் நூன் அவர்களுக்கு தன் உதவிகளை காட்டிக் கொடுத்தான். இவ்வாறு இறைவன் அனைத்து சஹாபிகளுக்கு முன் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களின் பணிகளில் அருளை வழங்கினான். நபிமார்களை போன்று அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பிரகாசித்தது. இறைவன் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தது போன்றே தம்முடன் இருப்பதை சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் இறைவனிடமிருந்து ஆற்றலையும் கம்பீரத்தையும் பெற்று குழப்பவாதிகளையும் பொய் நபித்துவவாதிகளையும் கொன்றார்கள். ஹஸ்ரத் யெஷூ பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த இன்னொரு வினோதமான ஒப்புமை என்னவென்றால், ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஹஸ்ரத் யெஷூ பின் நூன் அவர்கள் படையுடன் ஜோர்டான் என்னும் அச்சமூட்டும் ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஜோர்டானில் புயல் தோன்றியிருந்தது. ஆற்றை கடப்பது சாத்தியமற்றதாக இருந்தது. புயலின் காரணமாக கடக்க இயலவில்லை என்றால் எதிரிகளின் கைகளில் பனி இஸ்ராயிலுக்கு அழிவு ஏற்பட்டுவிடக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு தம் ஹிலாஃபத் காலத்தில் யெஷூ பின் நூன் அவர்கள் சந்தித்த முதல் அச்சுறுத்தும் விவகாரமாக இது இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் இறைவன் அதிசயத்தக்க முறையில் அந்த புயலில் இருந்து யெஷூ பின் நூன் அவர்களையும் அவர்களின் படையையும் காப்பாற்றினான். ஜோர்டான் ஆற்றில் வறட்சி ஏற்படுத்திவிட்டான். அதன் காரணமாக அவர் எளிதாக கடந்து விட்டார். அந்த வறட்சி இயற்கை மாற்றத்தால் ஏற்படும் ஏற்ற இறக்கமாக இருந்திருக்கலாம் அல்லது அசாதாரணமாக நிகழும் அற்புதமாகவும் இருந்திருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் இவ்வாறு இறைவன் அவர்களை புயலில் இருந்தும் எதிரிகளின் துன்பத்தில் இருந்தும் காப்பாற்றினான். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகு இதே போன்ற புயல் அல்லது இதைவிட மோசமான சூழ்நிலை ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் எதிர்கொண்டார்கள். அப்போது அன்னார் உண்மை கலிஃபாவாக இருந்தார்கள்.
அன்னாருடன் 1,00,000 விடவும் அதிகமாக இருந்த சஹாபிகளின் கூட்டமும் இருந்தது. அந்த புயல் நாட்டில் பரவிய கடும் கிளர்ச்சியாகும். அரேபியாவின் காட்டரபிகளை குறித்து இறைவன் கூறிய முன்னறிவிப்புக்கேற்ப அவர்கள் சீர்கெட்டு போக இருந்தார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், காலத்தில் அராபு ஆமன்னா குல்லம் துமினோ வலாகின் குலு அஸ்லம்னா வலம்மா எதுகுலில் ஈமானோ ஃபி குலூபிக்கும். இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. இந்த வசனத்தின் பொருள் என்னவென்றால், நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என காட்டரபிகள் கூறுகின்றனர். நீர் கூறுவீராக, நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, நாங்கள் முஸ்லீமாக ஆகிவிட்டோம் என்றே நீங்கள் கூறுங்கள். ஏனென்றால் நம்பிக்கை இதுவரை உங்கள் உள்ளங்களில் நுழையவில்லை. ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அவ்வாறே நிகழ்ந்தது. அவர்கள் அனைவரும் முர்த்ததாகி போனார்கள். சிலர் ஜகாத் கொடுக்க மறுத்தனர். சில தீய மக்கள் நபித்துவவாதம் செய்து விட்டார்கள். அவர்களுடன் பல லட்சம் பேரிழந்த மக்களின் கூட்டம் இணைந்து விட்டது. எதிரிகளின் எண்ணிக்கை எந்த அளவு அதிகரித்து விட்டது என்றால், சஹாபிகளின் ஜமாத் அவர்களுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு தென்பட்டது. நாட்டில் ஒரு கடும் புயல் தோண்டிவிட்டது. ஹஸரத் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கொண்ட அச்சுறுத்தும் நீர் அலைகளை விட இந்த புயல் மிகவும் அதிக ஆபத்தானதாக இருந்தது. ஹஸரத் மூசாவின் மரணத்திற்கு பிறகு யூஷா பின் நூன் அவர்கள் எதிர்பாராமல் இந்த கடும் சோதனையில் மூழ்கிவிட்டார்கள். அதாவது 6 கடும் புயலில் சிக்கியிருந்தது. எந்த ஒரு கப்பலும் இருக்கவில்லை. எல்லா புறமும் எதிரிகளின் அச்சம் இருந்தது. இதே சோதனை ஹஸரத் அபூபக்கர் அவர்களுக்கு வந்தது. ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். அரேபியர்களின் கிளர்ச்சி எனும் ஒரு புயல் தோன்றியது. பொய் நபித்துவவாதிகள் எனும் இன்னொரு புயல் அதற்கு வலு சேர்த்தது. இந்த புயல் யூஷா அவர்களின் புயலை விட எவ்விதத்திலும் குறைந்ததாக இருக்கவில்லை. இன்னும் கூறுவதென்றால் அதை விடவும் மோசமானதாக இருந்தது. நீர் எங்கு சென்றாலும் நான் உம்முடன் இருப்பேன், நீர் உறுதியாகிவிடும், துணிவு பெற்றுவிடும், நிராசை அடைந்து விட வேண்டாம் என்று இறைவனின் கூற்று ஹஸரத் யூஷா அவர்களுக்கு ஆற்றல் வழங்கியதன் காரணமாக யெஷூ அவர்களிடத்தில் இறைவன் ஆறுதல் வழங்கும் போது உருவாகும் அந்த பெரும் ஆற்றலும் உறுதிப்பாடும் தோன்றியது. இவ்வாறு கிளர்ச்சியின் புயலின் போது ஹஸரத் அபூபக்கர் அவர்களுக்கு இறைவனிடமிருந்து ஆற்றல் கிடைத்தது. இறைவனின் கரம் அபூபக்கருடன் இல்லாமல் இருந்திருந்தால், உண்மையில் இஸ்லாம் இறைவனின் சார்பாக இல்லாமல் இருந்திருந்தால், உண்மையில் அபூபக்கர் உண்மையான கலீஃபாவாக இல்லாமல் இருந்திருந்தால், அந்த நாளில் இஸ்லாம் அழிந்து போயிருக்கும். ஏனென்றால் அந்த புயல் அந்த அளவு கடினமாக இருந்தது. எவருக்கு இக்காலத்தில் இஸ்லாமிய வரலாறு குறித்து தெரியுமோ அவர் இதற்கு சாட்சி கூற முடியும். ஆனால் யெஷூ நபியை போன்று இறைவனின் தூய வார்த்தைகளால் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு ஆற்றல் கிடைத்தது. ஏனென்றால் இறைவன் திருக்குரானில் இந்த சோதனையை குறித்து முன்பே முன்னறிவிப்பு செய்திருந்தான். ஆகவே எவர் பின்வரும் வசனத்தை கவனத்துடன் ஓதுவாரோ அவர் சந்தேகத்திற்கிடமின்றி இந்த சோதனை குறித்த தகவல் திருக்குரானில் முன்பே கூறப்பட்டுள்ளது என்பதை உறுதியாக நம்பிவிடுவார். அந்த செய்தி என்னவென்றால், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸ்ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம் வல யுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதி இர்தலா லஹும் வல யுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ வமன் கஃபர பஅத ذلك ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். அதாவது நம்பிக்கை கொண்டு நற்செயல் ஆற்றுபவர்களை அவர்களுக்கு முன்புள்ளவர்களை கலீஃபாவாக ஆக்கியது போன்று இவர்களை கலீஃபாவாக ஆக்குவதாகவும் ஹஸரத் மூசாவுக்கு பிறகு ஏற்படுத்திய இயக்கத்தை போன்று ஹிலாஃபத் தொடரை ஏற்படுத்துவான் என்றும் இறைவன் வாக்குறுதி அளித்துள்ளார். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்தில் வழங்கிய மொழியாக்கம் சிறிது விளக்கத்துடன் கூடிய மொழியாக்கமாகும். அன்னார் கூறுகிறார்கள், அவர்களின் மார்க்கத்தை, அதாவது அவன் விரும்பிய இஸ்லாத்தை பூமியில் உறுதிப்படுத்தி விடுவான், அதன் வேரை உறுதியாக்கி விடுவான், அச்சத்திற்குரிய நிலையை அமைதியின் நிலையை கொண்டு மாற்றி விடுவான். அவர்கள் என்னை வணங்குவார்கள், என்னுடன் வேறு எதனையும் மெய்யாக்க மாட்டார்கள். பாருங்கள், இந்த வசனத்தில் தெளிவாக கூறிவிட்டான், அச்சத்திற்குரிய காலமும் வரும், அமைதி சென்றுவிடும். ஆனால் அந்த அச்சத்திற்குரிய காலத்தை இறைவன் மீண்டும் அமைதியை கொண்டு மாற்றி விடுவான். ஆகவே இறை அச்சம்தான் யெஷூ பின் நூன் அவர்களுக்கும் வந்தது. அவருக்கு இறை கூற்றின் மூலம் ஆறுதல் வழங்கப்பட்டது போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இறை வேதத்தின் மூலமாக ஆறுதல் வழங்கப்பட்டு விட்டது. இன்ஷா அல்லாஹ் 5 விஷயங்களில் மீதமுள்ளவைகளின் விளக்கங்கள் இனிமேல் எடுத்துரைக்கப்படும். தற்போது உள்ள உலகின் சூழ்நிலைகளுக்காகவும் உலகில் நிகழும் போர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். இது அபாயகரமாக ஆகிக்கொண்டே செல்கின்றது. இப்போது அணு ஆயுத போர் குறித்து மிரட்டல்கள் விடப்படுகின்றன. நான் இதற்கு முன்பும் கூறியது போன்று பல முறை நான் கூறியிருக்கின்றேன். அதனால் பயங்கரமான விளைவுகள் ஏற்படும். அவற்றின் விளைவுகளை வருங்கால தலைமுறையினர் கூட அனுபவிக்க நேரும். இவர்களுக்கு அல்லாஹ் தான் அறிவை வழங்க வேண்டும். இந்நாட்களில் அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிப்பானாக. உலக தலைவர்களுக்கு
அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயத்தில் ஜமாத்துக்கு குறிப்பாக வலியுறுத்தியவாறு, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வக்கினா அஸாபன்னார் எனும் துவாவை அதிகமாக செய்யுமாறு கூறினார்கள். ருக்குவுக்கு பின்னர் நிற்கும் நிலையில் இந்த துவாவை செய்யுங்கள் என்று கூறினார்கள். இந்த துவாவையும் தற்காலத்தில் அதிகமாக செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. அல்லாஹ் நன்மைகளையும் வழங்குவானாக, எல்லாவித நெருப்பின் தண்டனையிலிருந்து அனைவரையும் காப்பாற்றும் செய்வானாக. இன்று நான் ஒரு ஜனாசா காயிப் தோல வைப்பேன். மதிப்பிற்குரிய அபுல் ஃபர்ஜ் அல் ஹுஸ்னி சாஹிப் அவர்களின் ஜனாசாவாகும். இவர் சிரியாவை சார்ந்தவர் ஆவார். பிப்ரவரி 13ஆம் தேதி 90 வயதில் மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவருடைய தந்தை மதிப்பிற்குரிய முகமது அல் ஹுஸ்னி சாஹிப் அவர்கள் ஆவார்கள். அவர்கள் ஆரம்பகால அகமதிகள் ஒருவராக இருந்தார்கள். அவர்கள் மௌலானா ஜலாலுதீன் ஷப்ஸ் சாஹிப் அவர்களின் மூலமாக பைய செய்தார்கள். அபுல் ஃபரஜ் அல் ஹுஸ்னி சாஹிப் அவர்கள் சிரியாவின் முதல் அமீரான மதிப்பிற்குரிய முனீருல் ஹுஸ்னி சாஹிப் அவர்களின் சகோதரரின் மகன் ஆவார்கள். அவர்களின் காலகட்டத்தில் துணை அமீராக ஜமாத்திற்கு தொண்டாற்றி வந்தார்கள். அதன் பிறகும் துணை அமீராக இருந்தார்கள். 1933 பிறந்தார்கள். தந்தையின் சகோதரர் முனீருல் ஹுஸ்னி சாஹிப்பின் நன்மை, இறையச்சம், ஞானமிகு உரையாடல் ஆகியவற்றால் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளானார்கள். அவர்களின் சபையில் பெரும்பாலும் சென்று அமர்வார்கள். 15 வயதாக இருந்தபோது ஒருமுறை ரேடியோவில் திலாவத்தை கேட்டு உள்ளம் நிறைந்தவராக ஆட ஆரம்பித்தார். தன் தந்தையின் சகோதரிடம் சென்று, நான் அல்லாஹ்வை குறித்து இன்னும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினார்கள். அவர்கள் இவருக்கு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு நூலை கொடுத்தார்கள். நூலை படித்த பிறகு அவருடைய உள்ளத்தின் நிலை மாறிப்போனது. அவர் தனது தந்தையின் சகோதரிடம் சென்று, நான் பைய செய்ய விரும்புகிறேன் என்று கூறினார். மர்ஹூம் அவர்கள் ஜமாத்தின் 3 கலீஃபாக்களை சந்திக்கும் நல்வாய்ப்பு பெற்றுள்ளார்கள். 1955 ஹஸ்ரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் டமாஸ்கஸ் சென்றபோது அன்னாரை சந்திக்கும் வாய்ப்பை மர்ஹூம் அவர்கள் பெற்றார்கள். செக்யூரிட்டியாகவும் தொண்டாற்றும் வாய்ப்பை பெற்றார்கள். 1972 பாகிஸ்தான் சென்று ஹஸ்ரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்களின் தோழமையில் ரபுவாவில் சில மாதங்கள் இருந்து உருது கற்றுக்கொண்டு ஜமாத்தின் ஞானங்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்பையும் பெற்றார்கள். அதே வருடம் அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து காதியான் செல்வதற்கும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். 1986 ஆண்டு மாநாட்டின் போது பிரித்தானியா வந்தார்கள். ஹஸ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்களை சந்திக்கும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். பிறகு 2017 அவர்கள் மீண்டும் காதியான் செல்லும் வாய்ப்பையும் பெற்றார்கள். ஆண்டு மாநாட்டில் சுருக்கமாக அரபி மொழியில் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். மர்ஹூம் அவர்கள் மிகவும் நல்லவராகவும் நல்லடியாராகவும் களப்பற்றவராகவும் சொல்லுக்கேற்ப நடக்கும் அறிஞராகவும் இருந்தார்கள். அவருக்கு பிள்ளைகள் கிடையாது. அவருடைய மனைவியும் அகமதி இல்லாதவர் ஆவார். சிரியாவின் சதர் ஜமாத் கூறுகிறார், 2017ஆம் ஆண்டு மர்ஹூமுடன் காதியானை தரிசிப்பதற்காக நான் சென்றேன். அன்னார் மிகவும் பலவீனமானவராக இருந்த போதிலும் ஆர்வ மிகுதியின் காரணமாக அன்னாருடைய நிலை எவ்வாறு இருந்தது என்றால், தரையில் நடக்காமல் காற்றில் பறப்பது போன்று தென்பட்டார்கள். நோயின் காரணமாக முதலில் செல்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் சென்று வாருங்கள் என நான் கூறிய போது, காலத்தின் கலிஃபாவின் கட்டளை வந்துவிட்ட போது, அல்லது இனிமேல் சென்று வரலாம், எதுவும் நிகழாது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். பிறகு அல்லாஹ் அருள் புரிந்தான். அவரிடமும் அவருடைய மனைவியிடமும் காணப்பட்ட நோயும் உடல் பலவீனமும் நீங்கி இருவரும் ஆரோக்கியம் பெற்றுவிட்டார்கள். அல்லாஹ்வின் அருளால் அங்கு சென்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் மினாரத்துல் மசீதிலும் ஏறக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றார்கள். இதை பற்றி கூறக்கூடியவர்கள் கூறுகிறார்கள், இளைஞர்களை விடவும் அதிக வேகமாக அதில் ஏறினார்கள். ஆனால் அதற்கு முன்பு நடக்கக்கூட சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். டாக்டர் முசல்லம் தரூபி சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், மர்ஹூம் அவர்கள் ஒரு வலியுல்லாவாகவும் சிரியாவின் நல்லடியார்களில் ஒருவராகவும் இருந்தார்கள். நானும் பிற நண்பர்களும் இதற்கு சாட்சியாக உள்ளோம். அன்னார் டமாஸ்கஸின் பிரசித்தி பெற்ற வியாபாரிகள் ஒருவராக இருந்தார்கள். பின்பற்ற தகுந்த முன்மாதிரியுடைய மனிதராக திகழ்ந்தார்கள். கடை வீதியில் நன்கு பிரசித்தி பெற்ற நபராக இருந்தார்கள். மர்ஹூம் அவர்கள் மிகவும் நுண்ணறி உடையவராகவும் புதிய கூர்மை உடையவராகவும் இருந்தார்கள். முறையாக தஹஜ்ஜுதை பயணக்கூடியவராகவும் உண்மையான கனவுகளை காண்பவராகவும் இருந்தார்கள். பல கனவுகள் நிறைவேறியுள்ளன. அவற்றில் பல சிரியாவின் நிலை குறித்தும் சோதனைகள் குறித்தும் இருந்தன. பல்வேறு முரப்பிகள் அரபி மொழி கல்விக்காக சிரியா வரும்போது அன்னார் அவர்களுக்கு பெரும் மதிப்பு கொடுப்பார்கள். முதல் விஷயம் என்னவென்றால், காலத்தில் கலிஃபா சார்பாக அவர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர் என்பதற்காக. இரண்டாவது விஷயம், தபீகிற்காக அவர்கள் வாழ்வை அர்ப்பணித்துள்ளனர் என்பதற்காக. ஹுசாமுன் நகீப் சாஹிப் அவர்கள் சிரியாவின் முன்னாள் சதர் ஆவார்கள். தற்போது அவர்கள் துருக்கியில் இருக்கிறார்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், மர்ஹூம் அவர்கள் பல்வேறு புகழத்தக்க பழக்க வழக்கங்களின் எஜமானராக திகழ்ந்தார்கள். அதில் முதன்மையானது ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் அன்னாருடைய கலீஃபாக்கள் மீதான நேசமாகும். மர்ஹூமுடன் காதியானுக்கு செய்த பயணத்தை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். அந்த பயணத்தில் ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாகவே எனக்கு தென்பட்டது. நான் காதியானில் எல்லா நேரமும் மர்ஹூமுடன் நான் இருந்தேன். காதியானில் அவர்கள் செய்து வந்த ஒரே துவா என்னவென்றால், இறைவா, காலத்தின் கலீஃபாவுக்கு உதவி ஒத்துழைப்பு வழங்குவாயாக, அவர்களின் வயதிலும் ஒவ்வொரு பணியிலும் பரக்கத்தை வழங்குவாயாக என்பதே. பிறகு எழுதுகிறார்கள், சபையில் காலத்தில் கலீஃபாவின் ஏதேனும்
வழிகாட்டலை யாராவது எடுத்து கூறும்போது அந்த சந்தர்ப்பத்தில் யாரையும் பேச அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் வழிகாட்டலை முழுமையாக கேட்க வேண்டும் என்பதற்காகவும், புரிய வேண்டும் என்பதற்காகவும், அதில் இன்பம் காண வேண்டும் என்பதற்காகவும். மிக பெரும் தன்னலமற்ற மனிதராக இருந்தார்கள். பிறர் தம்மை புகழ்வதை கேட்கும்போது மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். மாறாக அவரை அதட்டி, இந்த விஷயங்களை விட்டுவிடுங்கள், அல்லாஹும் அவனது ஜமாத்துமே அனைத்தும் ஆகும், ஆகவே ஜமாத்தின் விஷயங்களை பேசுங்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களை படிப்பதை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. கடைசி ஆண்டு மிகவும் பலவீனமாகிவிட்டார்கள். அந்த வருடத்தை தவிர மற்ற அனைத்து வருடமும் ஜமாத் நூல்களை படிப்பதை அவர்கள் விடவில்லை. ஹஸரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தஃப்சீரே கபீருடன் அதிக ஈடுபாடு இருந்தது. எவரேனும் அவரிடத்தில் ஏதேனும் திருக்குர்ஆன் வசனத்திற்கு விளக்க உரை கேட்டால் தஃப்சீரே கபீரிலிருந்து விளக்க உரை கூறுவார்கள். அவர்களின் சகோதரியின் மகன் முகமது அம்மாருல் ஹுஸ்னி சாஹிப் அவர்கள் இங்கு யூகேவில் இருக்கிறார். அவர் கூறுகிறார், எனக்கு 14 வயதாக இருந்தபோது அவர்களுடன் ஜும்மா தொழுவதற்காக செல்வேன். திரும்பி வரும்போது அவர்களுடன் வீட்டுக்கு வருவேன். வரும் வழியில் அவர்களிடத்தில் ஜமாத் ஞானங்கள் பற்றி கேள்விகள் கேட்பேன். மிகவும் விளக்கமாக அவர்கள் பதில் கூறுவார்கள். சிரியாவில் ஜமாத் நூல்களும் கிடையாது. ஜமாத்தினர்களுக்கு ஜமாத் ஞானங்களை வழங்குவதில் மிக பெரும் பங்கு வகித்தார்கள். அவர்கள் உருது கற்றிருந்தார்கள். ரப்வா சென்றிருந்த போது அங்கிருந்து உருது நூல்களை கொண்டு சென்றார்கள். பிறகு உருது நூல்களை படிப்பதற்கு, புரிவதற்கு அவற்றை மொழியாக்கம் செய்து ஜமாத்தினர்களுக்கு கூற முயற்சி செய்தார்கள். மர்ஹூம் அவர்கள் தன்னலமில்லாத ஒரு நபராக இருந்தார்கள். ஒருபோது பொறுப்பை விரும்பியது கிடையாது. எப்போதும் தொண்டராக இருப்பதையே விரும்பினார்கள். ஹஸரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அவரை அமீராக ஆக்கவும் விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் வம்சாவளியாக அமரத்தின் பொறுப்புகள் தொடர்கின்றன என மக்கள் கூறுவார்கள். ஆகவே வேறு யாரையாவது நியமித்து விடுங்கள், நான் அவருடன் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று கூறிவிட்டார்கள். பிறகு அவர்கள் தன்னை விட வயது குறைவான அமீருடன் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். எண்ணிக்கையில் அடங்கா ஒத்துழைப்பை அவர்கள் வழங்கினார்கள். இன்னும் சொல்வதென்றால் ஓர் உதாரணத்தை ஏற்படுத்திவிட்டார்கள் என்று கூறலாம். அல்லாஹ் மர்ஹூமின் பாவங்களை மன்னித்தல்வானாக, அந்தஸ்துகளை உயர்த்துவானாக, அவர்களின் அனைத்து துவாக்களையும் நிறைவேற்றுவானாக, மனைவி தொடர்பாக அவர்கள் செய்த துவாக்களையும் நிறைவேற்றுவானாக, அவர்களின் மனைவி அகமதியத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு ஜனாசா காயிப் தொலை வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.